ब्रह्मलोके तुमनान्तकाले परावृतात् परिमुच्यन्ति सर्वे तक्रं विभावं परमेश्वरभूतं यत्पुण्डरीकं परमध्यचक्रस्थं तस्मै यो वेदादोस्सरप्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्य प्रकृतिरस्य यत्परस्य महेश्वरः स्वस्ति श्रीमदखिलभूमण्डलालङ्कारत्रयस्त्रिंशत्कोटिदेवता सेवितः श्रीकामाक्षी देवी सनातः श्रीमदेकाम्बरनाथः श्रीमहादेवी सनातः श्रीहस्तिगिरिनाथ साक्षात्कारपरमाधिष्ठान सत्यव्रतनामाङ्कितकाञ्ची दिव्यक्षेत्रे शारदामठसुस्थितानाम् अतुलितसुधारतमाधुर्य कमलासनकामिनी हम्बिल्लसम्फुल्लमल्लिका मालिका निश्यन्दमकरन्दधरी सौस्वस्तिकवान्विजम्बरजृम्भारण्यदुन्दविदमणीमण्डलानाम् अनवरताद्वैतविद्याविनोदरसिकानाम् निरन्तरानन्ददेकशान्तिशान्तिभूम्नाम् सकलभुवनचक्रप्रतिष्ठापक श्रीचक्रप्रतिष्ठाविख्यात यशोऽनन्कृतानाम् निखिलपाशमितशण्डकण्टकोद्घाटनेन विशदीकृतवेदवेदान्तवाक्यषण्वदप्रतिष्ठापकाचार्याणाम् श्रीमत्परमहंसपरिव्राजकाचार्यवर्य श्रीमत्सगदाचार्याणाम् अधिष्ठाने सिंहासनाभिषिक्त श्रीमत्सचन्द्रशेखरेन्द्र सरस्वती निमित्राणाम् अन्ते वासिवर्य श्रीमज्जयेन्द्र सरस्वती श्रीपादानाम् तदन्ते वासिवर्य श्रीमच्चन्द्रविजयेन्द्र श्रीपादैः साष्टाङ्गं प्रणामः। ब्रह्मा गुरुविष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। चरणारविन्दाभ्यां नमः। அப்படியே ஒரு பக்கமாக இருந்தால் எல்லாருமே பாப்பா இல்லையா? ஒரு உக்காந்துருக்கோம் இல்லைன்னா எல்லாரும் பாப்பா மாமாவோட வீட்டுக்கு पुरुश्चन्द्रः धिये वाजाय हिन्वतो सरेवाम् इव विश्वतिर्दैव्यः केतुश्रेणोदुनः उक्थैरग्निर्बृहद्भानुः नमो महद्भ्यो नमो अर्भकेभ्यो नमो युवभ्यो नमः आशिनेभ्यः यजामदेवान्यदि शक्नवा ममाज्याय सशं समावृक्षिदेवा द्रवीणसस्तुरस्य द्रविनोदाः सनानस्य प्रयंसते द्रविनोदावीरवतीमिषन्नो द्रविनोदारासते
तुर्ये अश्वदा सहते सूर्येण हिरण्यदा अमृतत्वं भजन्ते वासोदासो प्रतीरन्त आयुः मा प्रणन्तो दुरितमेन आरण्वाजारिषः सूरयः सुव्रतासा अन्यस्तेषां बहिरस्तु कश्चिदप्रेणन्तमभिसंयन्तु शोका जय जय शंकर जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर வேதத்துக்கு நமஸ்காரம் வேத மாதாக்கு நமஸ்காரம் வேதத்தை அதிகாரம் சொன்ன வேத விற்பனைகளுக்கு நமஸ்காரம் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு நமஸ்காரம் ஸ்ரீ 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 மகாபரிவாள் நமஸ்காரம் ஸ்ரீ 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 புதுப்பிரிவாள் நமஸ்காரம் श्री 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 बालप्रिया नमस्कार श्री महा तिरुपति सुंदर संग्रमण स्वामी नमस्कार करुणामयी समेत दंडेश्वर स्वामी नमस्कार நம்ம என்ற நம்முடைய அப்பா அம்மா நமஸ்காரம் பட்டியல் லிஸ்ட் கொடுத்து அண்ணா சொல்லிட்டார் இருந்தாலும் கொஞ்சமாக சொல்கிறேன் 2000 பேர் கொடுக்கும்போது அண்ணாவோட பேர் பார்த்தீங்கன்னா திருவானைக்கு சந்தோஷம் சந்தோஷம் அப்புறம் என்ன கேட்டா நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டார் பண்ண போகிறேன் சம்பாவனை பண்ண போகிறேன் அவளுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் சொல்லப்பட்ட ஏற்பாடு பண்ணியிருக்கேன் வந்துடும் அதை கொடுக்க போகிறேன் அப்படின்னா அது ஒரு நிமிஷம் கேப்பு அப்புறம் அப்படின்னா ஒரு பெரிய பிரசாதம் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு தர சந்தோஷம் அவளுக்கு தரமாக கொடுக்க அதோட எனக்கு பெரிய சந்தோஷம் இன்னைக்கு அவரும் ஆப்சண்ட் ஜனவாரிகள் தலைவர் ஆப்சண்ட்டு நம்முடைய தலைவர் ஸ்ரீகந்தம் சுகவனம் ஆப்சண்ட்டு அப்போ காத்தெல்லாம் நடந்தது கலவைக்கெல்லாம் சொன்னேன் நான் சொன்னபோது இவ 2 பேரையும் சபிச்ச போது இவரும் மிஸ் பண்ணிட்டாரு அவரும் மிஸ் பண்ணிட்டாரு இது வேலை தான் பெருசுன்னு பேசுகிறாரு அவர் வேதத்துக்கு உயிர் விடுறாரு 2 பேரும் டிவி கூட்டிப்பட்டான்னு நான் எப்போ பிரார்த்தனை பண்ணணும் அதே இடத்துல 2 பேர் பெரிய பெரியவாங்க சொல்கிறா திருப்பதியில் எங்கேருந்து வர வேலைச்சேரி சுகவனம் ஜானகிராமன் ருக்வேதமான பெரியவா கேட்குறாங்க இவரும் ஆமான்கிறார் அவ்வளவு ஞாபகத்தோட பெரியவா இது நடக்கிறத ஏற்றுன்னு இருக்கார் அதோட சந்தோஷம் பிரசாதம் கொடுத்தார் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஏதோ பேசிட்டு இருந்தேன் அவர்கிட்ட நானே வந்து பெரியவாள் பிரசாதம் கொடுக்குறேன்னா இன்னைக்கு ஒப்புந்துட்டார் இன்னைக்கு நானே வந்து எப்பவும் கொண்டு போக மாட்டோம் பெரியவா கிட்டக்க இருந்தால் இந்த பிரசாதத்தை கொண்டு போகிறது நானே வரேன் நானும் வந்து கலந்துக்கிறேன் நானும் பிரசாதம் தரேன் கொண்டு வந்தேன் இன்றைக்கி எங்களோட அவர் வராரு பெரிய பாக்கியம் எங்களுக்கு நானும் சுகவரம் ஸ்ரீதர் 3 பேரும் போகிறோம் நானும் ஸ்ரீகாந்த் ஸ்ரீதர் 3 பேரும் போகிறோம் பிரசாதத்தை நான் கொண்டு வந்து நானே சமைப்பேன்னா எனக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னா எங்களோட கூட வரார் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நினச்சிட்டு எல்லாரும் நடக்கின்ற நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு சிறப்பு தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் Hai guru, sono. Tandur dua. Naya subharaye asman vishwani deva vayunani vidvane irodhya asmadjuhuranamena bhuyishtante nama uktim vidhema agme tvam दुर्गाणि विश्वा ओश्च पृथ्वी
पुनरस्मभ्यं सविदाय देवक्षां विश्वेभिरमृतेभिर्यजत्र आहिनो अग्ने वायुभिरजश्रीरुतप्रिये सदन आशु शुक्वाने माते भयं च विकारं यविष्ठनूनं विधन्मा परं सहस्वः माने अग्ने वसृजो अघाया अविष्यवे ऋभवे दुच्छुनायै मादत्वते दशते मावते नो नारीशते सहसा वन्परादा பெறை இருக்கும் பிள்ளை அஜெஸ்ட் பண்ணி பெறை உனக்கு உள்ளே இருக்கும் पार्वती पतये शिवकाभ्ये மகாபிரிவா எங்க வந்து வேத பாராயணம் வந்தாலும் அவளுக்கு சொன்னத்தால கொடுக்கணும்னு சொல்லுவா. சொன்னதால அவளுக்கு ஏதாவது ஒரு காசாவது கொடுக்கணும்னு சொல்லுவா. ஒரு பவுன் சொல்லுவா, அது பவுன் முடியாது. இந்த காலத்துல 70,000 கஷ்டம். நம்மளால முடிஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம டிவோட்டிஸ்ல 8 பேர் ஸ்பான்சர்ட் ஈச் 1 கிராம். அப்புறம் வந்து மாமா வந்து 4 வெள்ளி காசு 10 கிராம் மேல அதிகம் கொடுத்தா. இதெல்லாம் நேற்றுக்கு அவமான சூத்திரம் நடந்த போது கொடுக்க சொல்லிட்டேன் அப்பவே. ஏன்னா நம்ம வந்து அந்த சூத்திரம் சொல்லும் போது கொடுத்தா அதனுடைய பலன் அதிகம் அப்படின்னு சொன்னா அவளுக்கு கிடைக்கணும், சமிதியில் இருக்கிற எல்லா டிவோட்டிஸும் கிடைக்கணும்ன்றதுனால அன்னைக்கு நான் கொடுக்க சொல்லிட்டேன். அதனால இது பெரியவாளுடைய காசு மட்டும் தான் கொடுக்கணும், அதெல்லாம் நம்ம கொடுத்ததெல்லாம் இல்லையா. பெரியவாளுடைய காசு வெள்ளி காசு கொடுக்கறது தான் பிராதானியம். நம்ம தான் கொடுக்குறோம், அது வேற விஷயம். அதனால இன்னைக்கு அதெல்லாம் கொடுத்துட்டோம். மாமா ரொம்ப சந்தோஷப்பட்டார். சக்தி ஞானசக்தி கிரியாசக்தி சொல்லிட்டு இருந்தாருமா. அதான் ஒரு காரியம் நடக்கணும்னா அதை முதல்ல பொதுவாக தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும். பண்றச்சே நம்ம பண்ணா நமக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய அந்த அவளை வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்கவாளை பரீட்சை பண்ணி நமஸ்காரம் பண்ணணுன்றது நம்ம சமீபத்தில பாரம்பரியமா இருந்துட்டு இருக்கோம். 5 வருஷமா இருந்துட்டு இருக்கு. அதுல நல்ல ரெஸ்பான்ஸ் இந்த வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம என்னதான் சொன்னாலும் ஜனங்களுக்கு அந்த உத்வேகம் வரணும், இது ரட்சிக்கிறோன்ற எண்ணத்துல வரணும். தினம் நான் பார்த்தேன், தினம் 20-30 பேர் அவளுக்கு சம்பாவனையும் கொடுத்து பரீட்சை 3 பரீட்சை பண்ணி அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவள் பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டு பெரிய குடும்பம். இன்னைக்கு நான் எதிர்பார்க்கலையே நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டா ரொம்ப 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 சந்தோஷமா இருக்க ஒரு விஷயம். அவளுக்கு அதெல்லாம் மனப்பூர்வமா சந்தோஷமா இருக்கணும்னு நாங்கள் நம்புறோம். வேலை செய்யறோடைய பெரிவா சங்கத்தினுடைய இயல்பான சுலபமா இருக்கு, எல்லாருடைய டிவோட்டிஸுடைய அனுசரணையா இருக்குது. அதனால இது வந்து நீங்க அதான் அதை நீங்க கொடுக்கவே நினைச்சுக்க வேணாம். தெரியாதெல்லாம் சொல்லணும்னு சொல்லி சொன்னேன். அதான் வாஸ்தவமா வேளச்சேரி இல்ல, இது வேத ஸ்ரேணி. அதாவது வேதம் ஒழிச்சுட்டே இருந்த கிராமம் இப்ப திரும்பவும் புனருத்தாரணமாகி அந்த வேதமானது திரும்பவும் எல்லாருக்கும் அந்த ஸ்ரேயஸை கொடுக்கணுங்கிறதுக்காக வேளஸ்ரேணி அப்படிங்கிறது வேத ஸ்ரேணிங்கிறது நம்ம தமிழ்ல அப்படியே மாறி மாறி வேளச்சேரின்னு ஆயிடுது. மாமா யாரோ கேட்டா வந்திருக்கவாலாம் யாருன்னு. மகாபெரிவா வந்து சஷ்டியப்த அதாவது குருவோடைய லட்சணம் என்ன அப்படின்னு ஆதி பகவத் பாதா கேட்கிறார். ஓ குருஹு அப்படின்னு முதல் கொஸ்டினே அதுதான். அதிகதத தத்வஹா சிஷ்யஹிதாய உத்யத சததம் அப்படின்னு 2 லட்சணம் சொல்றார். அதிகத தத்வஹா அப்படின்னா நிறைய படிச்சிருக்கிறதுனா ஞானம் இருக்கணும். படிப்பு வேற, ஞானம் வேற. அப்பேற்பட்ட ஞானமானது யார்கிட்ட இருக்குன்னா நம்ம மகாபெரிவாள்கிட்ட இருக்கு. இருக்கக்கூடிய அடுத்தடுத்து எல்லா பெரிவாள்கிட்டையும் இருக்கு. சிஷ்யஹிதாய உத்யத சததம் அப்படின்னா எப்பவுமே இருந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். இப்ப பெரியவா இங்க இல்லாத மாதிரியே இல்ல. வாஸ்தவமா பெரியவா பக்கத்திலேயே இருக்கார். எப்படி இருக்காருன்னா சிஷ்யஹிதாய உத்யத சதம்,
தன்னுடைய சிஷ்யனுக்கு ஹிதத்தை உண்டாக்கணும்னு எப்பவுமே பிரயத்தனம் பண்ணிட்டே இருப்பாங்க, முயற்சி பண்ணிட்டே இருப்பாராம். அப்பேற்பட்ட ஆச்சாரியா பரம்பரையில வந்தவாள்லாம் அப்ப நம்ம பாலப்பிரிவாலும் அந்த உத்தியத்தம் அப்படிங்கிறது எப்படி தெரியுதுன்னா இந்த மாதிரி ஒரு சபை நடக்கும்போது தெரியாது. அதாவது அத்தனை பேரையும் கலந்துக்க வச்சார் பாருங்க. சுவாமி அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் நம்ம கலந்துக்க முடியும். இல்லாட்டி நம்ம இல்லாட்டி இன்னைக்கு புயலா இருந்து வச்சுக்கோங்க, இன்னைக்கு எங்கே விழுப்புரம் பக்கம் போயிடுதுங்கிறா, நம்ம எங்க இருந்தா நாங்க வரதும் சிரமமா இருந்திருக்கோம், நீங்க இல்லாம வரதும் சிரமமா இருந்திருக்கோம். அப்பேற்பட்ட பெரியவாளுடைய சஷ்டியப்த பூர்த்தி ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணான். அவருக்கு சஷ்டியப்த பூர்த்தி பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் திரவியங்கள்லாம் ஒரு பெரிய கூட கொண்டு போனா எல்லாரும் அதுல போட்டு அந்த ஒரு சபையை உண்டாக்கினர். அந்த வந்திருக்கிற இந்த மாதிரி நம்ம மாமா மாதிரி அப்போ அவர் இருந்தவாள்ல சஷ்டியப்த பூர்த்தி ட்ரஸ்ட் பண்ணி பெரியவாளுக்கு சஷ்டியப்த பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு அப்போ ஒரு ட்ரஸ்ட் மாதிரி உருவாக்கி பெரியவாளுக்கு சஷ்டியப்த பூர்த்தி பண்ண போறோம் அப்படின்னு அவள்கிட்ட வந்தேன். அப்போ மகாபிரிவா என்ன சொன்னாலாம், சஷ்டியப்த பூர்த்திலாம் எனக்கு வேண்டாம், வேதத்துக்காக நான் ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொரு ஆத்திரேந்தும் குழந்தைய குடுங்கோன்னு கேட்டு வேதத்துக்கு வளர்த்து இது பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு வேத பாஷ்யத்துக்கு யாருமே இல்லை. அவருடைய இதை பாருங்க, தீர்க்கமான சிந்தனை. வேத பாஷ்யத்துக்கு யாரும் இல்லை, அந்த பாஷ்யத்துக்கு இந்த ட்ரஸ்ட்ல இருந்து அப்படியே அத்தனை பணத்தும் அந்த ட்ரஸ்ட்டுக்கு, அந்த ட்ரஸ்டோட பேர் இப்பயும் சஷ்டியப்த பூர்த்தி ட்ரஸ்ட் தான். அந்த வேத பாஷ்யத்துக்கு இந்த ட்ரஸ்ட் ஆனது இருக்கட்டும்னு சொல்லி அப்ப ஆரம்பிச்சா ஒரு ட்ரஸ்ட் பெரியவாளுடைய 60வது வயசுல. அப்ப படிச்சு வந்தவா தான் நம்ம முல்லைவாசல் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள், இன்னும் ஒரு 7-6 பேர் படிச்சாங்க அந்த சமயத்துல. பாலசுப்பு கணவாடிகள், அதுக்கப்புறம் பிரிங்கி சாஸ்திரிகள்னு ஒரு 6 பேர் படிச்சிருந்தா. அந்த ட்ரஸ்ட் ஆனது அப்புறம் அப்படியே அந்த படிச்சவா மட்டும்தான் அப்ப படிச்சிருந்தா. அதுக்கப்புறம் அந்த ட்ரஸ்ட்டை ஓரமா வச்சாச்சு. அதோட ஃபண்டு மட்டும் வளர்ந்துட்டே இருந்தது. ஏன்னா பேங்க்ல போட்டாச்சுன்னா வளர்ந்துட்டு இருக்கணுமே. அது முடிஞ்சு கிட்டத்தட்ட எங்க கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் வாத்தியார், எங்க வாத்தியார் முல்லைவாசல் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் சொல்லுவா. உங்களுக்குலாம் தெரியணுங்கிறதுக்காக பேரை சொல்றேன், இல்லாட்டி யாருன்னு வாத்தியார்னு சொன்னா உங்களுக்கு தெரியாது. சான்ஸ்கிரிட் காலேஜ் முன்னாள் பிரின்சிபால். அவர் முடிஞ்ச சமயத்துல பெரியவாளை பார்க்கறதுக்கு கலவைக்கு வந்தா. அந்த சமயத்துல நாங்களாவும் போயிருந்தோம், நானும் இவரும் இன்னும் ஒரு 4 பேர் போயிருந்த சமயத்துல, நீ என்ன சான்ஸ்கிரிட் காலேஜ் முடிச்சா சொல்லியோ, இனிமே வேத பாஷ்யத்தை ஆரம்பி அப்படின்னு ஆரம்பிச்சு கொடுத்தார். நானும் இவரும் தான் முதல் சிஷ்யா முல்லைவாசல் மாமாவுக்கு. ருக்வேதத்துல வேத பாஷ்யம் வாசிச்சவா. மொத்தம் 12 பேர் இருக்கும். அதாவது ருக்வேதத்துக்கு 4 பேர், யஜுர்வேதத்துக்கு 8 பேர், இப்படி சாமவேதத்துக்கு ஒரு 2 பேர், மொத்தம் 14 பேர். இந்த 14 பேர் தான் இது வரைக்கும் வேத பாஷ்யம் அடுத்து. அதாவது அந்த காலத்துல படிச்சவா எல்லாரும் இப்ப ரொம்ப வயசாயாச்சு. அவரோட 60வது சஷ்டி பூர்த்தி. இது என்னன்னா 18 பரீட்சை எழுதணும். இதுல ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் ஒரு பரீட்சை உண்டு. ஒவ்வொரு 3 பரீட்சை முடிஞ்சதோ ஒரு சமஷ்டின்னு ஒரு பரீட்சை உண்டு. இதனாலேயே யாரும் வரமாட்டா முதல்ல. ஏன்னா அமாவாசை தர்ப்பணம் பண்ணி வச்சாலே ஏதோ லோகத்துக்கு உபகாரமா நம்ம ஏதோ பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி 18 பரீட்சை எல்லாம் வச்சு இதுல அத்தனையும் சமஷ்டி எல்லாம் படிச்சு, அதாவது சமஷ்டின்னா ஒரு 3 பரீட்சை முடிஞ்சாச்சுன்னா அந்த 3 பரீட்சையும் சேர்த்து எழுதணும் அண்டு ஒப்பிக்கணும். எழுதுறது அதாவது நீங்க பார்த்து கூட எழுதிடலாம். ஒப்பிக்கிறது அப்படி என்ன பண்ணி மாட்டிப்போம். ஒப்பிக்கிறதுனா இன்ட்ரூ பண்ணி ஒப்பிக்கிறது இல்லை, ஆராய்ச்சி பண்ணி ஒப்பிக்கிறது. அதாவது சிந்தனை பண்ணி வேதத்துல வேத பாஷ்யக்காரர் என்ன சொல்லியிருக்கார், அதன் மூலமா லோகத்துக்கு என்ன லாபம், இதெல்லாம் சொல்றதுதான் அந்த வேத பாஷ்யம். மாமா யாரோ கேட்டா யார் வந்திருக்கான்னு, மாமாவுக்கும் எங்களை கணபாடிகளா தெரியுமே தவிர வேத பாஷ்யமா தெரியாது. 2 பேருக்கு தெரியும். அது மாதிரி நம்ம கண்ணன் கணவாடிகளாம வேத பாஷ்ய ரத்னம், வேத பாஷ்ய ரத்னம்னு பேரு. அதோட டைட்டில் மகாபிரிவா கொடுத்தது. அந்த காலத்திலேயே அந்த 7 பேருக்கு சம்பாவனை பண்ணும்போது 1 லட்சம் ரூபாய் சம்பாவனை பண்ணார். அதாவது அந்த ஒரு 10 வருஷங்க முன்னாடி. இப்ப நம்ம புது பிரிவா இருக்கும் பொழுது, ஏண்டா அப்பவே 1 லட்சம் ரூபாய் பண்ணிடணும் அப்படின்னா இப்ப எவ்வளவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய சம்பாவனை பண்ணினா. வெளியில இருந்து நிறைய பண்ணினா. இதான் சம்பாவனைக்காக சொல்லல, அந்த பாடத்தோட வேல்யூக்காக சொல்லுது. சம்பாவனை அப்படின்னா திரவியம் நம்ம ஏதோ வாட்ச்மேனா போனா கூட நமக்கு தேவையான திரவியம் கிடைச்சுடுறது இப்பெல்லாம், அது வேற. இருந்தாலும் அந்த படிப்போட வேல்யூக்காக தெரிஞ்சுக்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. அக்ஷராசன். ஆமா, பார்த்தசாரதி கணபாடிகள் அவரும் வேத பாஷ்யம் தான். இங்க பார்த்து. ஆமா ஆமா ஆமா.
அவரும் நம்ம செட்டு தான். ஒரே செட்டு. நீங்க ரெண்டு பேரும் நான் இங்க பார்த்திருக்கேனே பார்த்தேன். குரோமேட்ல ஒருத்தருக்காரு. அவன் தங்க. ஓகே. அப்புறம் வேணா சேர்த்துக்கோங்க. ஓம் நமதே புத்ரான் லபந்தே புத்ரானே சர்வஸ்யாத்ரி சர்வஸ்ய நித்யே சர்வமேவ தேனாப்னோதி சர்வம் தேதீர்த்தாஸ்வாக்யே நமசோம் சத்யாமித்ரம் தேவம் மித்ரதேன்னோஸ்து அனோராதானம் விசாவர்த்தயந்தः சதஞ்சீவேவ சரதஸ்வீராः நவா நவா பவஜாயமானோன்ஹான் கேதுர்கசாமேத்யக்ரே भावं देवेभ्यो विदधात्यायन्मयन्द्रमास्तिरति दीर्घमायुः शङ्कलीलयं मधुरिमां समेतपश्यता सौभाग्यमस्ये तत्त्वायाथास्तं विपरेतनायिमान्तमिन्द्रमेढ्नः सुपुत्राणां सुपदां करोनुषास्यां पुत्रानाथेहि मतिमेकादशं कृते शतमानं भवति पुरुषशतेन्द्रियायुष्येवेन्द्रिये प्रतिष्ठते श्रीवत्सस्मायुष्यमारोग्यमावीधात् शोभामानं महीयते धान्यं धनं वशं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः पश्चात् सविता पुरस्तात् सवितोत्तरात् सविता धरात् सविता न स्वमत सर्वदा जिं सविता नो रासतां दीर्घमायुः येन तोकाय येन येन तोकाय तनयाय तोकाय येन तोकाय तनयाय तोकाय धान्यं धान्या तनयाय तोकाय तनयाय धान्यं तनयाय धान्यं धान्या अन्तरायाय तनयाय धान्या अम्बीजं धान्या अन्तरायाय तनयाय धान्या अम्बीजं धान्या अम्बीजं धान्यं धान्या अम्बीजं वहद्धे बीजं धान्यं धान्या अम्बीजं वहद्धे बीजं वहद्धे बीजं वहद्धे अक्षीतमक्षीतं वहद्धे बीजं वहद्धे अक्षीतं वहद्धे अक्षीतमक्षीतं वहद्धे अक्षीतम् अक्षीतमित्यक्षीतम् अस्मभ्यं दत्तदस्मभ्यं दत्तदस्मभ्यं दत्तन दत्तन यद्यद्धत्तन दत्तन यते दत्तन यद्यद्धत्तन यद्वो वो यद्धत्तन यद्वाः यद्वो वो यद्यद्वहीमहे वो यद्यद्वहीमहे वहीमहे वो वहीमहे राधो राधीमहे वो वहीमहे राधाः ईमहे राधो राधीमहे राधो विश्वायो राधीमहे राधो विश्वायो विश्वाय राधो विश्वाय सौभागं विश्वाय राधो विश्वाय सौभागम् विश्वाय सौभागं विश्वाय सौभागं विश्वायिति विश्वायो सौभागमिति सौभागं सर्वदिग्भागे ब्राह्मणो देवता ब्राह्मणप्रसादात् सकलसाम्राज्याभिवर्धनमश्नुते तेन सर्वान् विषञ्जयति सोमेन राज्ञा सर्वादिशो जयति यदेवं वेद तासामेषा परा भवति तस्यैषा परा भवति तस्योत्तरा भूयसे शुभवचनाय दीर्घायुष्यमस्तु।
महद्भ्यो नमः स्वस्ति मंत्रार्थाः सत्याः सहबलाः सन्ति भवन्तो महान्तो न गृह्णन्तु आराधित अनुष्ठित वेदपारायण मुहूर्तः सुमुहूर्तोऽस्ति महन्तो महान्तो न गृह्णन्तु तल्लग्नापेक्षयादित्यादीनां नवानां ग्रहाणां शुभमानुकूल्यसिद्धिः ये ग्रहाः शुभस्थानेषु स्थिताः तेषां ग्रहाणाम् अत्यन्त अतिशयित शुभफलप्रदासिद्धिः यजमानानां सह कुटुम्बानां सर्वेषां वेदोक्त सदायुः सम्पूर्णदा सिद्धिः अपरिमित ऐश्वर्यलाभसिद्धिः धर्माविरोधेन चिन्तित मनोरथावाप्तिः या चन्द्रार्कं वंशाभिवृद्धिः विद्यार्थीनां सकल विद्या पारंगतत्वसिद्धिः परीक्षासु प्रथमश्रेण्याम् उत्तीर्णता सिद्धिः सकल क्षेमाभिवृद्धिः कन्यार्थीनाम् उचितकाले विवाह षण्मङ्गलावाप्तिः कन्निकानाम् उचितकाले वरलाभसिद्धिः सर्वेषां शरीरस्थ सकल व्याधि निवृत्तिपूर्वक आरोग्य भाग्य सुख जीवन प्राप्तिः अस्याम् अनुष महासमित्यां वर्तमानानाम् अध्यक्षाणां भृत्यवर्गाणां सहकारिणाम् उपकारिणां सेवकानां धनदातॄणां सहायकृतानां सर्वेषां सकल क्षेमाभिवृद्धिः दुष्स्वप्न दुश्चिन्तन दुष्कीर्ति दुरालाभ निवृत्तिः सर्वेषां सौभाग्य सौहार्द सौश्रिय सौमनस्य सौजन्य सौलभ्य सकल सौमंगल्यादि श्रेयोभिवृद्धि प्रदो भूयासि भवन्तो महान्तो न गृह्णन्तु आराधितानां जगद्गुरूणां चरणारविन्द प्रार्थना पूर्वकं सर्वेषां सकल क्षेमाभिवृद्धिः मासि मासि वेद पारायण अनुष्ठान लाभ सिद्धिः धर्माविरोधेन चिंतित मनोरथा वाप्तिश्च भूयात् भवन्तो महान्तो न गृह्णन्तु सर्वे जनाः सुखिनो भवन्तु यजमानानां मनसि विद्यमान शीघ्रमेव सत् स्थलात् अस्यां वेदश्रेण्यां ग्रामे एव वेद पाठशालार्थं गृह निर्माण प्राप्तिः भूयात् भवन्तो महान्तो न गृह्णन्तु सर्वे जनाः सुखिनो भवन्तु सकल क्षेमाभिवृद्धिरस्तु इहैवस्तं माव्योऽर्णं विश्वमायुर्व्यश्वतं क्रियन्तो पुत्रेण प्रेभिर्मोदमानौ स्वे गृहे यजुषा प्रजामायुद्धनं च रोचनो रोचमानः शोभनः शोभमानः कल्याणः यस्मै त्वगं सुकृते जातवेदकुलोकमग्ने प्रणवस्योनम् अश्विनगं समुद्रिणं वीरवन्तं गोमन्तगं वयन्नजते स्वस्ति मिमिमे त्वापयस्वती एवानां धेनुगं सुदुघावनवस्फुरन्ति इन्द्रः सोमं पिबतु क्षेमो अस्तु नः मङ्गलानि भवन्तु ஹலோ பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ அவனோட சொல்ல மறந்துட்டேன் இப்ப சுவாமிக்கு அலங்காரம் ஆன உடனே அஷ்டோத்திரம் தம்பதிகள் பண்ணுவாங்க அஷ்டோத்திரம் அது முடிஞ்சு தம்பதி தீபாவளி ஆகி அப்புறம் தம்பதி பூஜை அது முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஆகி பிரசாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணோம் டைம் ஆகுது दक्षिणान्नं अनुदेयो न आत्मा दक्षिणा
பரணி தெரியும் இல்லையா? ஆமா. பரணியோட அர்த்தமே. ஓ ஆமா. அப்பா விடுதா. கொஞ்சம் சுத்தமாக ஓ நீங்கள் தான் படித்தான் ஆமா அடுத்த லட்சம் மாப்பிள்ள அவரும் வேலை நல்லா ஒரே இப்போ கூட வருஷா வருஷம் அங்கே வேத பாடம் நடக்கிறார். ஆமா சுவாமி மலையில ஆமா யார் வாங்கிக்கல யாரெல்லாம் வாங்கிக்கல ஆமா பரணி देवाय नमः ईशानाय देवाय नमः पशुपते देवाय नमः रुद्राय देवाय नमः उग्राय देवाय नमः भीमाय देवाय नमः महते देवाय नमः ओम चिन्तित भक्तदायकाय नमः गुरुपादुके पूजयामि घोराचार्य कौमुदिवारकाय नमः पादतले पूजयामि अभ्याज गन्नामूर्ति नमः पादाकुले पूजयामि शतसीमत सिन्दूरिकतबाधाब्जनिकाय नमः पादो पूजयामि ब्रह्मात्मिकसूर्यमः जङ्गे पूजयामि भावगर्जिताय नमः जानुने पूजयामि आपादविदाय नमः भूत पूजयामि तत्लक्षात्ताय नमः खड्गे पूजयामि आपनशिष्टकत्रे नमः नाभि पूजयामि सकलाको सर्ववशुगाय नमः पुत्रं पूजयामि आश्रितवस्त्राय नमः हृदयं पूजयामि जगत्तन्त्याय नमः स्कन्धं पूजयामि प्रधानपुरुषाय नमः बहुगुणं पूजयामि अभयबन्धकस्याय नमः हस्तौ पूजयामि नीलग्रीवाय नमः कण्ठं पूजयामि सज्जोजातवामदेव अघोरपुरुष ईशान इति पञ्चमक्क पशुपतिये नमः मुखं पूजयामि बाणजीवनाय नमः नासिकां पूजयामि क्षराक्षरात्मिकाय नमः पूज्यं पूजयामि तावद्रियाक्षसमाप्तसमाप्तस पूर्णसर्वतमाय नमः वन्दस्तु पूजयामि भुजङ्गविलसत्कर्माय नमः पूजयामि दृश्यदर्शनवद्यताय नमः नेत्रे पूजयामि नित्यदृक्तात्म्या पादं पूजयामि करत्सकटोरसलेखनाय नमः शिरं पूजयामि सागिन्यप्पास्म्या पूराधारं पूजयामि गाण्ड्युपदार्णिवा स्वादिष्ठानं पूजयामि लागिन्यप्पास्म्या पूजयामि रागिण्यप्पा स्वयं अनागचक्रं पूजयामि रागिणी श्री सूर्य विशुद्ध चक्रं पूजयामि रागिणीर्वदार्णिवा अन्यां चक्रं पूजयामि यागिन्यप्पा सूर्य सहस्रं पूजयामि श्री सद्गुरु सरस्वती सद्गुरुभ्यो नमः सर्वान् अङ्गानि पूजयामि ओम श्री चंद्रशेखर अस्मदाचार्याय नमो नमः ओम चंद्रमौळि पादाक्ष मधुवाय नमो नमः आचार्य पादादिष्टाय नमो नमः सर्वज्ञासाय भगवत्स्वरूपाय नमो नमः अष्टांगयोगसन्निष्ठगरिष्ठाय नमो नमः सनकादि महायोग संस्थाय नमो नमः महादेवेन्द्रहस्तादाय नमो नमः महायोगिनिर्वेद भगवत्तत्वाय नमो नमः कामकोटि त्रिकालखेडाधीश्वराय नमो नमः कलिदोषविद्येक कारणाय नमो नमः श्री शंकर प्रधानपतिनाय नमो नमः दिग्वाक संतराय नमो नमः ओम कर्णास कल्लोल कटाक्षाय नमो नमः ओम कांति निर्जित सूर्येत कप्रभाय नमो नमः अमन्धानंत वृत्त अंत कमनाय नमो नमः अद्वैतानंत वरिद चिद्रूपाय नमो नमः ओम कटितल रससारनाशाय नमो नमः कटाक्ष मात्र मोक्ष जनकाय नमो नमः भागवत रसत वेणदंडकाय नमो नमः बालभाग रसपुर पुण्डकाय नमो नमः तारका सत्प्रत्यक्ष महाभ्याय नमो नमः सुधामति पंचभाषणाय नमो नमः तपनितिरस्कार शरीराय नमो नमः नभ प्रभा विराजत संतगाय नमो नमः संगीतानंदोक सद्मस्वाय नमो नमः संसारामधिर्मक्क तारकाय नमो नमः हस्तगोल्धासरुद्राक्षवडाय नमो नमः साक्षात् परशिवाभय दर्शनाय नमो नमः सक्षुगत महादेजो उद्गलाय नमो नमः साक्षात् जगन्नाथ स्वरूपाय नमो नमः कसित पार्वत्यंत स्वरूपाय नमो नमः कसित महाधरादीप दुष्प्रभाय नमो नमः ओम ब्राह्मण हितासक्तवाणसाय नमो नमः गुरुमंडल संभाव्य विदेहाय नमो नमः भावनामात्र सुंदर हृदयाय नमो नमः भक्तादि भव्य दिव्यस्य पदाब्धाय नमो नमः
व्यक्ताव्यक्तधराणेक चित्कलाय नमो नमः रक्तशुक्लप्रभावे स्वादुकाय नमो नमः भक्तमानसराजीवभवनाय नमो नमः भक्तलोचनराजीवपुष्कराय नमो नमः भक्तकामरदलाकल्पमाधवाय नमो नमः मुक्ति बुद्धि प्रदाने के शक्तिदाय नमो नमः शरणागत दीनार्थ रक्षकाय नमो नमः समाधि षड्ग संपत् प्रदायकाय नमो नमः संपदा संपदा लोक सौख्यदाय नमो नमः सदा नव नवांगाक्ष दर्शनाय नमो नमः सर्वकृत द्वंद्व संचारणाय नमो नमः सर्वेकित परिज्ञान समस्ताय नमो नमः स्वप्न दर्श भक्तेश सिद्धिदाय नमो नमः सर्वस्तिवाभ्यस्त स्वरूपाय नमो नमः दीन भक्त जनादैन गात दीक्षिताय नमो नमः ज्ञान योग फलेश्वर्य मानदाय नमो नमः पापमाधुर्य वनिता वेदाय नमो नमः सर्वभूता गणेमाय सौभार्थाय नमो नमः मूकी भूतानेक लोकवाप्ताय नमो नमः श्रीदिव्यसेवकाय नमो नमः भोगमोक्ष प्रदानेक योगज्ञाय नमो नमः शीघ्र सिद्धिकरानेक शिक्षणाय नमो नमः अमानिध्वादिमुख्यार्थ सिद्धाय नमो नमः अखण्डकरासंत प्रबोधाय नमो नमः नित्यानित्यवेगप्रदायकाय नमो नमः प्रत्येक करसाकट्ट सिद्धुकाय नमो नमः विगा बुद्धार्थ वैराग्य सिद्धाय नमो नमः महाभोग निवृत्त्यर्थ मंत्रदाय नमो नमः क्षेत्र क्षेत्रज्ञ प्रत्येक दीक्षिताय नमो नमः क्षयवति विनीहात्म सौख्यदाय नमो नमः तुला ज्ञान विहीनात्म स्तुतिदाय नमो नमः मूला ज्ञान प्रतिपादितात्म मुक्तिदाय नमो नमः भ्रांति वेगो चाटपद विज्ञान प्रविज्ञानाय नमो नमः शांति व्यक्ति प्रदायक जलधाय नमो नमः एककाल कृताः अनेक दर्शनाय नमो नमः एकांत भक्त संपेत सद्गताय नमो नमः श्री सकलमण सुप्रदाय नमो नमः श्री कल्याण कलामय सुस्तोकाय नमो नमः आशिदा श्रेणी देव प्रभाकाय नमो नमः अखिलांड देशिदी कर्ण पोषकाय नमो नमः सशिष्य कणयात् विदायकाय नमो नमः साधु संकट वेग शरणाय नमो नमः अभिन्नात् दैक विज्ञान प्रबोधाय नमो नमः भिन्ना भिन्न मदैस्सा विपूजिताय नमो नमः तत्तद्विभाग सत्बोधकाय नमो नमः तत्पास प्रकटित स्वगीताय नमो नमः तत्तदत्तगतानेक सत्कार्याय नमो नमः चित्रचित्र प्रभाव प्रसिद्ध्याय नमो नमः लोकानुग्रहकृत सर्वनिष्ठिताय नमो नमः लोकोत्तमय नमो नमः सर्ववेदांत सिद्धांत संपदाय नमो नमः कर्म ब्रह्मात्मकरण वर्मज्ञाय नमो नमः वर्णाश्रम सदासार रक्षकाय नमो नमः धर्मार्थ कामोक्ष प्रदायकाय नमो नमः पदवाक्यादि प्रमाणति पारिणाय नमो नमः पादमूल नधा अनेक पंडिताय नमो नमः वेदशास्त्रार्थ सर्वोष्टि विलासाय नमो नमः वेदशास्त्र पुराणादि संसाराय नमो नमः वेद वेदांग तत्व प्रबोधकाय नमो नमः वेदमार्ग प्रमाण प्रज्ञापकाय नमो नमः निर्निदिष्ट तेजो निद्राढ्याय नमो नमः निरंतर महानंद संपूर्णाय नमो नमः शोभा मधुरोद्धारकाभ्युद्धाय नमो नमः सगजानंद संपूर्ण सागराय नमो नमः नादपुर कलादीन वैभवाय नमो नमः वाद वेद विकीनाथ बोधकाय नमो नमः द्वादशांत महापीठ निषण्णाय नमो नमः देशकाला परिचिन्द्रभूमाय नमो नमः निर्माण शांति निश्चलाय नमो नमः निर्लक्ष्य लक्ष्य संलक्ष्य निर्लेवाय नमो नमः श्री षोडशांत सुस्थिताय नमो नमः श्री चंद्रशील श्री सरस्वती नमो नमः ஒரு சொல்றேன் பகிர்ந்து கூட நினைக்கிறேன் இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பெரியவா கடலில் தாண்டி போனதே கிடையாது இந்த வாழ்க்கை சொர்ணம் கொடுக்குறோன்றதுக்கு 8 சொர்ணத்தில் ஒரு சொர்ணம் நான் எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணி நான் ஒன்று பணம் போட்டு வாங்கிட்டேன் உனக்கு கூட சொல்லலை நான் என் தங்கை யூஎஸில் இருக்கா அவளுடைய மாட்டு பண்ணை வந்து கேரிங்காக இருக்கான்ட்டு அங்கே போயிருக்கா பெரியவா அவளுடைய கனாவில் போயிட்டு விடிகாரத்தால் எனக்கு பிஷப் போடுன்னு கேட்டு அதுக்கு அவர் அப்படியே இருந்து அவங்க கூட பேசிகிட்டே பேசிட்டு இருக்காராம் என்கிட்ட அடுத்த அரை மணி நேரத்தில் ஃபோன் பண்ணி எனக்கு மாதிரி வந்து பெரியவா வந்துட்டா நான் எதா பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு நீ சொல்லுன்னேன் எனக்கு தெரியாது நான் பண்ண போகிறேன் எதை நீ பண்ணிவிடும் அப்படின்னேன் சரின்னு அவள் பேரில் மாற்றி கொடுத்தாரு அவள் வரல இங்கே எதுக்கு சொல்லவரை இது யாருக்குமே சொல்லலை இப்போ இதை படித்த சொப்ன தர்சன பக்தேட்ட சித்திதாய நமோ மகான் படிக்கும்போது ஞாபகம் வந்தது அவன் இந்த சொப்னத்தில் போய் மகான் பெரியவா வந்து யாருக்கும் அனுகிரகம் பண்ணுறாருல அது படித்தேன் சொல்லணும்னு தோணித்து சொன்னேன்
देहेभ्यस्तोऽस्तु वेदोपम्यन्ते मम दीपं दर्शयामि ओम नैवेद्यं राजाधिराजाय प्रदक्षदायिने नमो कामेश्वरो वै नमो कुबेराय वाद्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् ईशान सर्वविद्यानां ईश्वर सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्मादिवो मे सुदतादिवो अवैदाप्त सर्वापरिवर्तन समर्पयेश्वर दुर्गालक्ष्मी राजा महात्रुसुद्धा समर्पयेश्वर महा सद्गुरुभ्यो नमः सर्वमंगलं प्राप्त्यर्थं कर्पूरनीराजनं दर्शयामि रक्षादयामि रक्ष 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 ओम यो बाम पुष्पम वेद पुष्पवान प्रजावान वसुवान भवति चंद्रमा वाम पुष्पम पुष्पवान प्रजावान वसुवान भवति एवं वेद यो वामायतनं वेद आयतनवान भवति अग्निर्वा वामायतनम् आयतनवान भवति वायुर्वा वामायतनम् आयतनवान भवति असो वै तपन्नवायतनम् आयतनवान भवति चंद्रमा वामायतनम् आयतनवान भवति नक्षत्राणि वामायतनम् आयतनवान भवति पर्जन्यो वामायतनम् आयतनवान भवति संवत्सरो वामायतनम् आयतनवान भवति संवत्सरस्यायतनं वेद आयतनवान भवति आपो वै संवत्सरस्यायतनम् आयतनवान भवति एवं वेद यो सुनाम प्रतिष्ठितां वेद तदे प्रतिष्ठति राजाधिराजाय प्रदक्षदायिने नमो वयं वै श्रवणाय पुष्पे तमेवामाग्रामरामाय वैद्यं कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः देवता सर्वमखिलाण्डकोटि ब्रह्माण्ड चतुर्वेद प्रिया चतुर्वेदमप्रकारय वो पुरोहितं यज्ञस्य देवमृत्ययम् ओदारं रत्नधातमम् भानाभा मूर्धा मूर्धानाभा सोम सोमनाभा मूर्धा मूर्धानाभा सोम नाभा सोम सोमनाभा नाभा सोम वेनो वेन सोमनाभा नाभा सोम वेनः सोम वेनो वेन सोम सोम वेन आभूषन्तिराभूषन्तिर्वेन सोम सोम वेन आभूषन्तिः वेन आभूषन्तिराभूषन्तिर्वेनो वेन आभूषन्ति सोम सोम आभूषन्तिर्वेनो वेन आभूषन्ति सोम आभूषन्ति सोम सोम आभूषन्तिराभूषन्ति सोम वेदो वेद सोम आभूषन्तिराभूषन्ति सोम वेदः
आभूषन्तीरित्या भूषन्तीः सोमवेदो वेदः सोमवेदः वेद इति वेदः हरि ओम वायुवस्तो प्रार्थयतु श्रेष्ठतमाय ब्रह्मणे नमः संभवे तवयो भवे नमः शंकराय तमयस्कराय नमः शिवाय शिवराय हरि ओम अग्नाय विविधे प्राणो विरागे निरोधाससिरहिते आऊ ज्योतिर्वेश्वं आऊ सर्वेश्वं आऊ ऋषभराजपत्नी आऊ वायुविश्वं विश्वं दीर्घमायु हरि ओम अन्नो देवी भद्रं ददातु पुत्रं कन्ये विश्रुणयाम देवा भद्रं पश्येमाक्षरविदत्रा हिरण्यङ्गैः चुट्टवांसस्तनोभिः यदेन देवैर्नविषयादो हरि ओम अनादर्भपूर्णमासो याख्यास्यामः प्रातर्क्यहोत्रं भूत्वा अन्यमाहमनीयं मेय अग्निर्वादाति यतकश्रवन्नमग्निं जगते स्वस्तिप्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महिमनीषाः ॐ ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु ओम शांति 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 गिलसात्रसुधाजलते महिलोपनिषद्विदातनिधे हृदये कलये विमलं शरणं भव शङ्कर देशिकमे चरणं वरुणालय मामवशाकर दुःखविदूनकृतं जयाखिलदर्शनतत्त्वमिदं भव शङ्कर देशिकमे चरणम् अवसानता सुविता ममितानि च बोधविचारणचारुमते नलेन्द्रजीव विवेकमिदं भव शङ्कर देशिकमे चरणं भवायेव भवानि दिमे विलरां समजाय सेजसि कौतुकिला ममवारयमोदमहाजगतिं भव शङ्कर देशिकमे चरणम् अधिदीनमिमं परिवारयामः भव शङ्कर देशिकमे शरणं महामहसंसदः अधिमांसु शिवानिवासि गुरो भव शङ्कर देशिकमे शरणं गुरुपुङ्गव पुङ्गवकेतनदे समजामयता न हि कोऽपि सुधी शरणागतवत्सल तत्त्वविदे भव शङ्कर देशिकमे शरणं विविधानमया विशदैरकला न किञ्चन काञ्चनमस्ति गुरो कृतमेव विधेहि कृपां च यदां भव शङ्कर देशिकमे शरणं भव शङ्कर देशिकमे शरणं भव शङ्कर देशिकमे शरणं
नमो पार्थ समस्त दुरित श्री परमेश्वर प्रीत्यर्थं शुभे गोवर्णे मूर्ते आद्य ब्रह्मणः द्वितीय परार्थे श्वेतवरा कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलौयुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे हेरोः दक्षिणे पार्श्वे नगात्ते अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवादीनां सत्याः संवत्सराणां मध्ये मंगलकर रोहिणाम संवत्सरे दक्षिणायने शरदृतौ वृश्चिकमासे कृष्णपक्षे शुक्लपक्षे प्रथमायां शुभदिनौ वासरः भानुवासरयुक्तायां अनुराधा नक्षत्रयुक्तायां शुभनक्षत्र शुभयोग शुभकरण एवं सकल विशेषेण विशिष्टायाम् अस्यां प्रथमायां शुभदिनौ गोत्रो विशेषतः श्री श्री महापरिवा हर्षपूर्ति समिति भक्तानां सर्वेषां महाजनानां अस्मिन् सान्निध्यप्रद चन्द्रशेखरेश्वर सरस्वती मातानाम् अद्य अनुराधानक्षत्र भानुवासर महापुण्यकाले सद्गुरूणां समिति சொல்லி अनुषा पूजा समिति अनुषा पूजा समिति सर्वेषां भक्तजनानां योगक्षेम लाभ प्राप्त्यर्थं विवाहार्थीनां अतिशीघ्रमेव विवाह भाग्यफल प्राप्त्यर्थं विद्यार्थीनां विद्याशालायां सकल विद्या भाग्यफल प्राप्त्यर्थं प्रथम स्थान श्रेयः अभिवृद्ध्यर्थं सर्वेषाम् ऐक्यपत्य सिद्ध्यर्थं सर्वारिष्ट शान्त्यर्थं सर्वाभीष्ट सिद्ध्यर्थं विशेषतः गोत्रदलु चैत्रवकाशक गोत्रोद्भवस्य उपनक्षत्रं नक्षत्रे अनयोः सहकुटुम्बयोः एक गोत्रं अश्विनी नक्षत्रं वेषरासौ जातस्य सर्वणः रोहिणी नक्षत्रं आवयोः सहकुटुम्बयोः சொல்லியாச்சு விசேஷமாக பிரார்த்தனை பண்ணிக்கோ विदेही देवी कल्याणं विदेही परमां श्रियं रूपं देहि जयं देहि यशो देहि दिशो देहि इति देवी महात्म्य वाक्य रीत्या मम कुमारस्य अतिशीघ्रमेव विवाह भाग्यफल प्राप्त्यर्थं पाणिग्रहण सम्पूर्णता भाग्यफल प्राप्त्यर्थं सर्वेषां सर्वारिष्ट साध्यर्थं सर्वाभीष्ट सिद्ध्यर्थं अनुराधा नक्षत्र महा पुण्यकाले यदा शक्ति ध्यान आवाहनादि षोडश उपचार पूजा पूर्वकं कर्णांबिके समेत दंडीश्वर प्रसाद स्वरूपी उमामहेश्वर पूजांच अद्य करिष्ये अवनके अन्न சொல்லுங்க ஏதோ சொல்லுங்க பிரார்த்தனை ஏதோ இல்ல கிடக்கு சொல்லுங்க विद्यार्थीनां विद्या संपूर्ण अन्ते उद्योग लाभ प्राप्त्यर्थं उत्तरोत्तरं सकल शुभ सौख्य भाग्यफल प्राप्त्यर्थं என்ன சுவாமி बाबा இவாள என்ன சுவாமி सिद्ध स्वरूप दंपति पूजा आराधना अद्य करिष्ये मोबिल போட்டுருக்கோம் पार्वती दंपति स्वरूप ललिता त्रिपुर सुंदरी मेघनाथ स्वरूपिणं ध्यायामि
இந்த பாதிப்பையும் போடுங்க. அர்ச்சனையை தலையில போடுங்க. ஆவாஹயாமி ஆவாஹயாமி அர்ச்சனை ஆவாஹயாமி ஆசனம் சமர்ப்பயாமி. ரெண்டு பாத்திரம் கட்டி ஜலம் விடுங்க கையில. பாதையோஹோ பாத்தியம் காலில் விட்டுக்கோ. சமர்ப்பயாமி காலில் விட்டுக்கோ அந்த ஜலத்தை. சமர்ப்பயாமி அர்த்தியம் கையில விடுங்க. சமர்ப்பயாமி பூமியில விட்டுக்கோ அந்த ஜலத்தை. ஜலத்தை கையில கொடுக்கோ. ஆச்சமணியம் சமர்ப்பயாமி சாப்பிட்டுக்கோன ஜலத்தை தெளிக்கும். ஸ்ப்ரே பண்ணுங்க. புஷ்பத்தால ஜலத்தை எடுத்து தெளிக்கும். இங்க தோதிக்கும் ஆச்சமணியம் புஷ்பத்தை போடுங்க. வஸ்திரோத்தரீயம் வஸ்திரம் சமர்ப்பயாமி. சந்திரத்தை காமிக்கோ. சந்திரத்தை காமிக்கோ. இந்த புஷ்காம் கணேசனே ஈஸ்வரே சர்வபூதானாம் சமர்ப்பூர்ணம் சமர்ப்பயாமி. இந்த அக்ஷதை போடுங்க. அக்ஷதை போடுங்க. அக்ஷதாடு சமர்ப்பயாமி. புஷ்பத்தான போடுங்க. புஷ்பைஹி பூஜயாமி. மாலையை போடுங்க. நீங்க போடுங்க மாமி. நீங்க மாமிக்கு போடுங்க. அத கீழ வச்சிட்டு மாலை எடுத்துட்டு நீங்க அம்மாக்கு போடுங்க. நீங்க கட்டிக்கோங்க. புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி. நோட் எடுக்கணும். ஆட்டோ போடணும். ஒரு சொல்றேன். கரெக்ட்டா போடுங்க. அப்படியே போடுங்க. டைட்டா அப்படியே போடுங்க. புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி. கையில் வச்சுக்கோ. புஷ்பைஹி பூஜயாமி. போடுங்க. புஷ்பைஹி பூஜயாமி. ஓம் தேவாய நமஹ. இருங்க அண்ணா. இருங்க. ஆபரணம் போட்டு. ஆபரணம் போடுங்க. அதுல செயின் இருக்கு. இப்போ மாமி யாரா பூ வச்சிருக்கோம். கட்ட ஒரு நிமிஷம். மாமி கையில கொடுத்து திருப்பி ஆரம்பிக்கணும். அதனால யாரும் ஒருத்தர் சொல்லுங்க. கற்பு சாப்பிடாது. மாமா இருங்க. வளையல் கொடுங்க. முதல்ல வளையல கொடுங்க. வெட்டி போடுங்க. அப்புறம் வெட்டியை காலில் போடுங்க. வெட்டியை காலில் ஸ்ரீதர் கையில் மாலை கையில் வெட்டி போட்டாச்சு. இல்லை போடல. அவ்வளோ வெட்டியை போடு. எங்க கை அனுப்பிக்கோ. மாலை வெட்டி எடுத்துக்கோ. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வாபிகாயினா பிரதமபூஷணம் சமர்ப்பயாமி. கலிதாமிகா சமேத பிரதமபூஷணம் சமர்ப்பயாமி. ஏகநாத பண்டிதா பிரபதுந்தே வாசஸ்மீர்வஹ ஆரம் ஆரம் சௌபாகிய திரவிய தாம்பாளத்தோட வச்சுக்கோ. அப்புறமா வாங்கிக்கோ. போயிட்டு வைப்பாங்க. வண்டியில வச்சுக்கணும்.
பையில போட்டு அது அவர்கிட்ட கொடுத்து புஷ்பை பூஜையாமி பாதத்துல இங்க போடுங்க रुद्राय देवाय नमः ललिता त्रिपुरसुन्दरी समेत एकनाथ नमो नमः गौ नपत्तिर्वः नामिल हरिवल वाणी समर्पयामि पुत्रको अवधूति कामिबा நைவேத்தியம் போய் கொடுத்துருங்க नैवेद्य बोल கொடுத்து நீங்க முதல்ல தேவத்தை காவிக்கோ மாமி வர வர வந்துட்டு இருக்கு மெதுவா காவிக்கோ तजातवेतो अपक्रन्निर्जिन्मना अतोगे क्षमक्षमावगजीवनञ्जनितो दिशा मानो युन्दे जातवेतो कामस्व पुरुषं जगते अभिप्रकटनागिनिया अन्नाम्बिके समेत दण्डीश्वर स्वामिने नमः कृतवर्ति दीपं दर्शयामि असुचिरो युवौ दंपति युवौ दंपति स्वरूप பாலுபடுத்த வாய்ப்பு அப்புறம் கொடுப்போம் பாலுபடுத்த கொடுப்போம் मध्ये मधुबर्कौ समर्पयामि அமித வாங்கிங்கோ டவல் அந்த டவல் பாலுபடுத்த கொடுத்துருங்க ஆளு கொண்டா கொடுங்க नैवेद्य समये कदली फलौ अमृतं समर्पयामि ஒரு பழம் வாங்கி ரெண்டு பேரும் அவாசம் எப்போ உடம்பு சாப்பிட்டோம் கொடுத்தாச்சு அவ்வளோதான் ஏன் கல்யாணத்தில் மாப்பிள்ளை கொடுக்குற மாதிரி கொடுத்தாச்சு கற்பூரம் வருது கற்பூரம் சிவா கற்பூரம் வருது மாமா இல்ல வேண்டாம் ईश्वर सर्वभूतानां
ಕರ್ಪಡ್ತಾವ ಕಳ್ಳ ಒತ್ತಿಗೋ ಅವ ಮೊದಲ ಭಾವನೆಯ ಒತ್ತಿಗಿರ್ತಾವ ಒತ್ತಿಗೆ ಕರ್ಪಡ ಒತ್ತಿಗೋ ಪ್ರದಕ್ಷಿಣ ರೌಂಡ್ வரணும் கையில பூ வச்சுட்டு வரணும் யானி காணி பாபானி ரவுண்ட் வாங்க போட்டோ எடுக்கிறாளா அப்படியே அங்கே போய் வடக்க பார்த்து எல்லாரும் 2 பேர் மற்ற ஒன்று அங்கே போய் வடக்க பார்த்து நம்ம அட்டன் போடுங்க கொஞ்சம் போடுங்க போங்கண்ணா சொன்னா பொறுப்பா ಸಂಭವಿ ಚಂದ್ರಕಲಾಧರಿ ರಾಣಿ ಆಯ್ತು ಮಾಮ ಭಯ್ಯ
விலாசினி மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே அலையத்த வினை கலையொத்த மனம் அருள பறையோருளியொற்ற விழால் நிலையே முடிய தருமோ நிகழும் துகளாக வரம் தருவார் அலையூதி பெறும் அடியார் முடிவாய் வைடூரியமே மலைய பச்சமன் மகளே வருவார் மாலை அழின்றிடுவார் அவர் அற்புத சக்தி எல்லாம் அடைவார் சிவரத்தினமாய் திகழ்வார் அவரே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே ரெண்டு பேர் ஆர்த்தி இருக்குது இங்க இருந்துட்டு அங்கே எல்லாம் முடிஞ்ச பிறகு ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே அம்மா பாடுறா கேட்டு கேட்கலையே யாருக்குமே கேட்காது மகாபிரிவா கொண்டு தான் ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஜெய ஜெய சங்கர ஜெய ஜெய சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் ஓம் ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் ஓம் ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் ஓம் ஸ்ரீ தெரிஞ்சவரே அதெல்லாம் நல்லா இருப்பீங்க அவ பண்ணினவா மாமி பாட்டு பாடுங்க ஆர்த்தி பாட்டு ஆர்த்தி பாட்டு இங்க ஆரம்பிச்சு அங்க முடிக்கணும் மாமி இங்க ஆரம்பிச்சு அங்க முடிக்கணும் வணக்கம் வாங்க யார் பூஜை பண்ணா வாப்பா ஜெய
லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிற அந்த சுவாமி பேர் லலிதா மகாதேவி சமேத அங்கே இருக்கு போட்டியா சங்கர குரு ஜெய சங்கர சங்கர குரு ஜெய சங்கர கண்ணு சரியான கொடுங்க பொண்ணு எந்த வருஷம் அவன் அவனுக்கு हर हर शंकर शंकर रे जय जय शंकर शंकर रे हर हर शंकर शंकर रे जय जय शंकर शंकर रे कांची शंकर शंकर रे कामकोटि शंकर शंकर रे कांची शंकर शंकर रे कामकोटि शंकर शंकर रे हर हर शंकर शंकर रे जय जय शंकर शंकर रे நடன சபாபதி நடராஜனே நடமாடும் தெய்வமாய் மண்ணில் வந்தார் நடன சபாபதி நடராஜனே நடமாடும் தெய்வமாய் மண்ணில் வந்தார் நம்பினை களைந்திட நடந்தாரே நம்பினை களைந்திட நடந்தாரே நம்பியோர் கருளை புரிந்தாரே ஹர ஹர சங்கர சங்கர ரே ஜய ஜய சங்கர சங்கர ரே மகேஸ்வரனே மண்ணில் வந்தார் மகாஸ்வாமியாய் பவனி வந்தார் மகேஸ்வரனே மண்ணில் வந்தார் மகாஸ்வாமியாய் பவனி வந்தார் மகாலிங்கமாய் அமர்ந்தவரே மகாலிங்கமாய் அமர்ந்தவரே மகாலீலைகள் புரிந்தாரே